2 பேருக்கு மரண தண்டனை. ஒரு ஆள் ஏற்கனவே 75 பூதி ஜெயசுந்தர் 75 மில்லியன் நஷ்டவீடு செலுத்தி இருக்கிறார். ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ 50 மில்லியன் செலவழித்திருக்கிறார். இந்த 2 பேருக்கும் நீதிமன்றத்துல நீதிவான் தண்டனையை வாசிக்க முன்னர் நினைக்கிறேன் கேட்கிறார், நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறதா? இவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றால் இவர்கள் கைகாட்டி நாட்களுக்கே மரண தண்டனை வழங்கல. இவருக்கு மேல இருந்த பொசிஷன்ல இருந்த மைத்திரிபால சிறிசேன ஏன் இன்று வரைக்கும் இந்த வழக்கின்ற குற்றவாளியாக பெயரிடப்படவும் இல்லை, இன்வெஸ்டிகேட் பண்ணப்படவும் இல்லை. அன்றகுமார சாநாயக்க மைத்திரிபாலக இப்ப ரவுண்ட் அடிக்கிறாரா? அதே நேரத்துல இந்த மைத்திரிபால சிறிசேனுடைய மகன் இப்ப இங்க ஒரு 3 வீடியோ சீரிஸ் ஆகிற போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இலங்கையில என்ன நடக்கிறது என்பதை வடிவா விளங்கப்படுத்த நினைக்கிறேன். இந்த சிங்கள அரசியலையும் தெரிஞ்சு கொள்றது தமிழ் அரசியலை வழி நடத்துறதுக்கு உதவும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியாத சில முக்கியமான அரசியல், நீங்க உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விடயம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல். நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 279 பேர் இறந்த இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல். இதுல முஸ்லிம் மக்களுடைய பெயர் கெடுக்கப்பட்டது என்று ரிசாத் பதியுதீன், ஹிஸ்புல்லா, அதே நேரத்துல எங்கிட்ட ரவுக் ஹக்கீம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். முஸ்லிம் மக்களுடைய பெயர்களை கெடுத்து விட்டார்கள். திட்டமிட்ட ரீதியில ராஜபக்ச ஃபேமிலி தான் இத நடத்தினது. ஆனால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேற யாருக்கோ. ராஜபக்சர்கள் மஹிந்த ராஜபக்சவோ கோத்தபாய ராஜபக்சவோ யாருமே இதுல இன்னும் அவர்களுடைய பெயர்கள் மகமுல்ல கருவன் என்று சொல்வார்கள் சிங்களத்தில். அது அடிப்படையில ஆனால் 2 பேருக்கு கொலை தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஹைகோர்ட்ல. அதற்கு பிறகு எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய காலத்துல தான் இது நடந்தது. சோ அவர்கிட்ட இந்த தண்டனை பற்றி என்ன கதைக்கிறீங்க, என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்க நீதிமன்றம் தொடர்பாக தான் கதைக்க மாட்டேன் போயிருக்கிறார். ஆனால் இன்னொரு வீடியோவில் கதைப்போம். மைத்திரிபாலருடைய சிறிசேனருடைய மகன் ஆஸ்திரேலியாவுக்கு மனசியோட போயிட்டார். இப்படியே பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து 3 வீடியோவில் பார்க்கணும். சோ இந்த வீடியோவில் நான் போட்டுக்கிற தலையங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண தண்டனை வழங்கப்பட்ட இருவரும் நீதிமன்றத்துல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்கள். இது ஒரு சீரியஸான கதை. என்ன சொன்னாங்கள் என்றதை பார்த்து கொண்டு நாங்கள் அதுக்கு பிறகு போவோம். அது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. மரண தண்டனை வழங்கப்பட்ட இருவர், ஒரு ஆள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜிபி, அதுதான் டாப். உங்களுக்கு போலீஸ் பற்றி தெரியாடி சொல்றேன். சாதாரணமாக ஓ லெவலோட ஒரு சார்ஜனா போய் சேரலாம். ஏ லெவலோட எஸ்ஐயா போய் சேரலாம். எஸ்ஐயா என்ன? சப் இன்ஸ்பெக்டர். இது அதுக்கு பிறகு எஸ்ஐக்கு பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆக இருந்தால், வேற ஏதாவது பாடங்களை படிச்சிருந்தால், சயின்ஸ், பயோ அல்ல, வைத்தியர் அல்லாத வேற ஒன்றுக்கு எஸ்ஐ ஐபியாக போய் சேரலாம். சரிதான்? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஏ லெவலோட சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இதோட ஏதாவது யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டோட ஐபி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அதுக்கு பிறகு நீங்க இன்னொரு கொஞ்சம் கூட தகுதிகள் இருந்தா, நேஷனல் லெவல்ல சர்டிபிகேட் வச்சிருந்தோம், ஸ்போர்ட்ஸ் செய்தா சிஐபி ஆக போய் சேரலாம். சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இதான் ஆர்டர். எஸ்ஐஐபி, சிஐபி. அதுக்கு மேல இருக்கிறது ஏஎஸ்பி, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஏஎஸ்பி அப்பா போலீஸ் என்றபடியே அதெல்லாம் நல்லா தெரியும். ஏஎஸ்பி என்று சொல்வார்கள், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஏஎஸ்பியோட வைத்தியர் ஒருவர் போலீஸார்ல போய் சேர்ந்தால் ஏஎஸ்பி போஸ்ட் கொடுப்பாங்க. சரிதானே? அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அது பிறகு அதை எஸ்பி ஆக்குவாங்க. அசிஸ்டன்ட் வெட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஆக்குவாங்க. அது வைத்தியர்கள்ல மாஸ்டர்ஸ் அதுல முடிச்சிருந்து மாஸ்டர்ஸ் தான் எஸ்பியாக மாற்றுவார்கள். வைத்திய துறையில இருந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் டைரக்டர் போஸ்ட் முடிச்சிருந்தீங்க என்றால், என்ன மாதிரி எம்எஸ்சி முடிச்சிருந்தால் எஸ்எஸ்பியாக போய் சேர்ந்திருக்கலாம். சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்எஸ்பி. என்னுடைய நண்பன் தினேஷ் செனகிரத்தன அந்த நேரத்துல எக்ஸாம் பாஸ் பண்ணி அண்ணாவும் எங்கள்கிட்ட பட்சதான் படிச்சவர். போலீஸ்லயே இருந்து கொண்டு அவர் எஸ்எஸ்பி ஆல்ரெடி இருந்து கொண்டு படிச்சவர். அவர் தான் நான் நினைக்கிறேன் இப்ப நேராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுடைய டிரெக்டரா இருக்கணும். தினேஷ் செனகிரத்தன என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய பேட்ச்மேட். எஸ்எஸ்பிக்கு பிறகு டிஐஜி இருக்கிறது. டிஐஜி என்றது டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். சரிதானே? டிஐஜி. அதுக்கப்புறம் சீனியர் டிஐஜி என்ற ஒன்றும் இருக்கிறது. சீனியர் டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், எஸ்டிஐஜி என்ற ஒன்று இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதவி ஐஜிபி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இதுவரைக்கும் இருந்த 3 ஐஜிபியில 2019 பிறகு இருந்த 3 ஐஜிபியில ஒரு ஆள் தன்னைத்தானே துவக்கால போட்டு ஒரு ஆள் அவுட், நெஞ்சில சுட்ட ஆள் அவுட்.
இன்னொருத்தர் வந்து சிறையில, இவருக்கு மரண தண்டனை. இன்னொருத்தருக்கு சிறையில இருக்கிற பூஜித ஜெயசுந்தருக்கு வந்து மரண தண்டனை. ஒரு ஆள் சிடி விக்ரமரத்ன தன்னை நானே சுட்டு கொலை செய்து ஆல் அவுட். மற்றவர் வந்து சிறையில இருக்கிறார். ஆகவே இந்த பொலிஸ்பதி என்று சொல்றார்கள் சிங்களத்துல. இந்த பொலிஸ்பதி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை உடைய ஒரு பொசிஷன். ஜனாதிபதி சொல்றதை கேட்கவும் வேணும், அமைச்சர்கள் சொல்றதை கேட்கவும் வேணும். இந்த பக்கத்தால நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு உங்களுக்கு மரண தண்டனை தருவாங்க. சோ இப்ப இருக்கிற போலீஸ் பதிவா இருக்கும், இனிமே வார போலீஸ் பதிவா இருக்கும். இந்த மரண தண்டனை நடுக்குமன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஜிபி, முன்னாள் ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர, அவரை பற்றி ஒரு 2 வசனம் கதைக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு சமூக ஊடக பதிவு பார்த்தேன். உண்மையை பொய்யோ எனக்கு தெரியாது. அவர் மிகவும் வறுமையான நிலையில வாடகை வீட்டுல தான் இருக்கிறார் என்று, அதே நேரத்துல ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஆர் பெட்டிஷன்ஸ்களால, ஃபண்டமெண்டல் ரைட் பெட்டிஷன்களால அவர் மில்லியன் கணக்காக தன்னுடைய வீடுகளை வித்துதான் அந்த எஃப்ஆர்களை கட்டி வெளியால் இருந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாராம். அவருடைய வயதை கருத்துல கொண்டு அவர் ஏற்கனவே மிகவும் வறுமைக்கு கோட்டுக்குள்ள போயிட்டார் என்று தான் சொல்லி ஒரு கதை ஒன்று உருட்டி பேஸ்புக்ல எழுதியிருக்காங்க. உண்மை போய் எனக்கு தெரியாது. அது ஒரு ஆள் ஐஜிபி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். சரிதானே? 2வது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரி. அவருடைய பெயர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ. கேமஸ்ரீ பெர்னாண்டோன்னு சொல்லப்படுகிற டிஃபென்ஸ் செக்ரட்டரியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய செக்ரட்டரி, அவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு நடந்தது வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி 2019 இந்த குண்டுவெடிப்பு நடந்தது. கிட்டத்தட்ட 279 பேர் மேல அந்த குண்டுவெடிப்புல, தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள்ல செத்திருக்கணும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல 279 பேர் செத்திருக்கணும். 560க்கும் மேற்பட்டார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், கைகால் இல்லாம போயிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்கினுடைய இந்த நிலைமை. இதுல இந்த ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர, அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, இந்த 2 பேர்லையும் இந்த ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர அவருக்கு 855 குற்றப்பத்திரிகை ஏதாக செஞ்சிருக்காங்க. அதுல 854 வந்து ப்ரூவ் ஆகிருக்கிறது. இது 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு. ஆகவே இதுல நாங்கள் அனுரகுமார் சனநாயக்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டு மரண தண்டனை கொடுத்தார், ஊழல்வாதிகளை உள்ளுக்க போட்டார் எல்லாம் குளரக்கூடாது. இது 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கு. காரணம் உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு போட்ட வழக்கு சாட்சியங்கள் எடுபட்டு இப்ப அனுரகுமார் சனநாயக்கோட காலத்துல 4 வருடத்துக்கு பிறகு இப்பதான் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே அனுரகுமார் சனநாயக்க ஊழல்வாதிகளாக இவர்கள் எல்லாம் பிடிச்சு சிறை தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்துன்னு சொல்லி போஸ்ட் போடுகிற எங்கட சொந்தங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. சரிதானே? சரி, இது என்ன நடந்திருக்கின்றால் இன் 2022 இந்த விடயங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்துல 2 வகையான வழக்குகள் நடக்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ல நடந்த வழக்குகள், அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்த வழக்குகள். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல நடந்த வழக்குகள் கிரிமினல் வழக்குகள். கிரிமினல் வழக்குகள் இவைக்கு மட்டுமில்ல, இப்ப இருக்கிற பாதுகாப்பு செயலாளர் சிஐடியினுடைய லோக்கா ஷானி அபேசகர, அதே மாதிரி இப்ப இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு அமைச்சருடைய செக்ரட்டரி, அவற்றை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இவர்களுக்கும் இதே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன மாலிமாவ அல்லது என்பிபியினுடைய மேடையில் ஏறினபடியா இவர்களுக்கு எதிரான சார்ஜஸ் இந்த வரைக்கும் விசாரிக்கப்படவில்லை. அடுத்த ஒரு அரசாங்கம் வந்தால் அவர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்து போட்டு இவர்களை வாசிப்பார்கள். ஆகவே இந்த பதவிகள்ல இருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கங்கள் இருக்கும் வரைக்கும் ஒரு பொம்பளை ஒழிய, அதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் ஜனாதிபதி மன்னிப்புல வெளியால வர இதை போட்டவர் உள்ள போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே 2029 அரசாங்கம் மாறக்கூடாண்டு யார் விரும்புகிறோமோ இல்லையோ, இந்த இப்ப இருக்கிற போலீஸ் பதியும் இப்ப இருக்கிற சிஐடியினுடைய லோக்காவும் இப்ப இருக்கிற பாதுகாப்பு அமைச்சருடைய லோக்காவும் இன்றைக்கும் கும்பிட்டு கொண்டிருப்பினோம் 2029 அரசாங்கம் மாறக்கூடாது. ஆனால் 2022 போடப்பட்ட இந்த வழக்குல இதுல 2 பேருக்கும் சேர்த்து அவர்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது 2022. அதற்கு மேல போய் அட்டர்னி ஜெனரல் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்தரணி சொல்வார்கள், அட்டர்னி ஜெனரல், அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன், ஏஜி போய் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன், கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கொண்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு
சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது இல்ல, திருப்பி இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து இவர்களை விசாரிங்கன்னு சொல்லி ஃப்ரெஷ் ரெக்கார்ட்ஸ்களை எடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லப்பட்டு தான் இவர்களுடைய வழக்குகள் விசாரணைகள் திருப்பி நடந்து ட்ரையல்கள் திருப்பி நடந்திருக்கிறது. ஏஜியினுடைய வேலையாக, அதாவது அட்டர்னி ஜெனரல் இவர்களுடைய டிஸ்சார்ஜ் பண்ணின பிறகும் மேல் நீதிமன்றத்துக்கு போய் தான் இந்த விடயங்கள் நடந்திருக்கிறது. இந்த 2 பேருக்கும் என்ன அடிப்படையில உங்களுக்கு வடிவா வழங்கப்படுத்துறேன் சார்ஜஸ் போடப்பட்டிருக்கின்றால், சிஐடியினுடைய லொக்கா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்ஐஎஸ் அது ஏதோ ஒரு பேர் ஒன்று, அவருடைய லொக்கா பூஜித ஜெயசுந்தரன் சொல்லப்படுகிற ஐஜிபிக்கு 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இந்தியன் ஏஜென்சி தகவல் தந்திருக்கிறது, இலங்கையில தொடர் குண்டு தாக்குதல்கள் நடக்கலாம் என்கிற கதையை 4ஆம் தேதி வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது? ஐஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதால நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படுகிற சஹ்ரா ஹாசிம் சரிதானே, சஹ்ரான் ஹாசிமினுடைய இந்த டீமால குண்டுவெடிப்புகள் நடத்தலாம் என்று சொல்லி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பூஜித ஜெயசுந்தரருக்கு. சரிதானே, இவர் இந்த விடயத்தை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில உடனடியாக கூட்டி நடவடிக்கை எடுத்து எல்லா இடத்துலையுமே செக் பாயிண்ட்ல போட்டு இதுல அதே மறைச்சிருப்போம். இவர் அந்த கடமையை தான் தவறிவிட்டார் என்று சொல்லிதான் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருக்கிறது. மரண தண்டனை கொடுக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் எந்த விமர்சனமும் வைக்கல. அது நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷனரி பவர். நீதிமன்றம் கேன் டிசைட் but the punishment is to given for the culprits. Therefore, I have no comment on the judgment. This is the fact that I am talking about the surrounding things, not the direct comment on the judgment. So, இந்த விடயங்களை வந்து சரிதானே நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல கூப்பிட்டு நீங்க அத என்ன செய்யல நடவடிக்கை எடுக்கலைன்னுதான் 855 சார்ஜ் ஷீட்ல சார்ஜஸ் செக்ஷன்ஸ்ல நினைக்கிறேன் பீனல் கோட் முழுக்க போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதுல 854 ப்ரூவ் ஆகி இருக்கிறது. ப்ரூவ் ஆகி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை இல்ல, மரண தண்டனை. இலங்கையில இன்னொரு விடயம் இருக்கிறது, தூக்குல ஏற்றுங்களா இல்லையான்னு சைன் வைக்கிறது வந்து ஜனாதிபதி. ஆகவே ஜனாதிபதி தான் தீர்மானிக்கணும் ஒரு ஆளை தூக்குல ஏற்றணுமா இல்லையாண்டு. ஆகவே ஜனாதிபதி சைன் வைக்காத சந்தர்ப்பத்துல ஆயுள் தண்டனையாக சிறைகளில் இருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்ல கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போற நேரத்தில் அவர்கள் பெயில் கிடைச்சி வழியால வந்து இருக்கும். மரண தண்டனை கைதிகள் பெயில் கிடைச்சி வழியால வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை இதுல என்றால், சரி இந்த நிலைமையில ஜனாதிபதியாக இருந்தது யார்? சிறிசேன ஐயா. ஒரு ஜிஎஸ்ஆ இருந்து சுகாதார அமைச்சரா வந்து ஜனாதிபதி ஆயின டட்லி சிறிசேன என்று சொல்லுகிற ஹால் பிசினஸ்மேன், ஹால் மாஃபியான்னு சொல்லுவார்கள். பட் ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் ஷுவர். சோ அந்த ஹால் அரிசி வியாபாரியினுடைய அண்ணியும் தம்பி தான் இந்த எங்களுடைய மைத்ரிபால சிறிசேன. சோ இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு மைத்ரிபால சிறிசேனவிட்ட மைக்க நீட்டி கேட்டிருக்காங்க. இந்த தண்டனை சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பாக நான் கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லி கூட மைத்ரிபால சிறிசேன ஐயா போயிருக்கிறார். சரி, இப்ப நீங்கள் தான் கேட்பீங்களான், சரி அப்படி என்றால் மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்துல இவர் ஜனாதிபதியா இருக்க இவர் எங்க நின்றவர், ஏன் இவரை தடுக்கல? இவர் பாதுகாப்பு அமைச்சனுடைய அமைச்சர். சோ பாதுகாப்பு அமைச்சனுடைய அமைச்சரை ஜெயிலுக்குள்ள போட்டு மரணம் கொடுக்காம ஏன் செயலாளரை போட்டு, இது நல்ல கேள்வியா கிடக்கலாம். இனிமே செக்ரட்டரியா போய் வேலை செய்யறேன் கஷ்டம் தான் என்று நீங்க கேட்க விளங்குறது தனி வீடியோ அதுக்கு போடுறோம். சரிதானே? ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இந்த பூஜித ஜெயசுந்தர ஹேமஸ்ரீ பெர்னாண்டோக்கு எதிராக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன்ஸ் அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பாக வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்குல ஏற்கனவே வந்து ஜெயசுந்தர பூஜித ஜெயசுந்தர அதாவது ஐஜிபிக்கு வந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி மொத்தமாக ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பூஜிதக்கு வந்து 50 மில்லியன் நினைக்கிறோம் இல்ல, பூஜிதக்கு அல்ல, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு 50 மில்லியன், பூஜித ஜெயசுந்தருக்கு 75 மில்லியன் ஃபண்டமெண்டல் ரைட்டால
வளர்ந்த வழக்காளு. அது ஒரு சிவில் வழக்கு, காசை மட்டும்தான் வேண்டலாம். அந்த சிவில் வழக்காளு இவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த காசையும் கட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்கண்ட மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இதே வழக்கு போடப்பட்ட அவர் 100 மில்லியன் கட்டியிருக்கிறார் என்கிற விடயமும் இங்கே சொல்லப்படுகிறது. சரி, இவ்வளவத்தோட இந்த வீடியோட நிப்பாட்டுறேன். முக்கியமான தலையங்கத்தில் உள்ள வீடியோ நான் சொல்லாமட்டேன். இது சம்பந்தமாக இந்த தண்டனை கைதிகள்கிட்ட நீதிபதி கேட்கிறார், நீங்கள் ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? நான் நேரடியாக இந்த கோர்ட் கன்வர்சேஷனை கண்ணால பார்க்கல, ஊடகங்கள் எழுதப்பட்டதை தான் நான் இங்க கதைக்கிறேன். சரிதான். அதுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த விடயத்துல 2 பேர் சந்தோஷப்படுத்தினா, ஒரு ஆள் மைத்ரிபால சிறிசேன, மற்றவர் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் டிரெக்டரா இருந்த நிலாந்த பெர்னாண்டோ பேரும். இவர்கள் 2 பேருக்கும் இப்போது நல்ல சந்தோஷமா இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் மரணம் கொடுத்தாது கடவுள் பார்த்துக் கொள்ளுவார். நான் ஒரு செக்ரட்டரி ஐயா, எனக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த தீர்மானங்களையும் எடுக்க முடியாது. செக்ரட்டரியா ஜனாதிபதி அந்த நேரத்தில் எங்க இருந்தாருன்றதை அடுத்த வீடியோவில் கதைக்கிறேன். மைத்திரிபால சிறிசேன அந்த நேரத்துல இன்னண்டு மகனுடைய வெட்டிங்கு உருப்பெடுக்க போனாரா, சிங்கப்பூருக்கு இது காட்ட போனாரா, என்ன காட்ட போனாரா, ஹார்ட்டுக்கு ஆபரேஷன் செய்ய போனாராங்கிற விடயம் எல்லாத்தையும் மடத்துல அடுத்த மகன் அங்கேன்றத அதே வீடியோவிலேயே அடுத்த வீடியோவிலேயே நான் கதைக்கிறேன். என்னோட நீண்ட வீடியோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ மைத்திரிபால சிறிசேன இப்படி தப்பினார். அவர் ஜனாதிபதியா இருக்க, அவர் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கைக்குள்ள செக்ரட்டரிக்கு மரண தண்டனை, இவர் எப்படி தப்பினார்? சோ இவரை சப்பறதுக்கு சான்ஸ் இருக்கா? அன்னொரு அரசாங்கம் சும்மா விடுமா? இந்த சின்ன சின்ன குட்டி கதைகள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஆறுதலா கதைப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான், உண்மையின் பாதை விட்டு விலகா உயர்ந்த நெறியில் தினம் நடந்தா. சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா, நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சனா. குரலை மனதில் சுமந்து மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான் நெஞ்சம் கொண்டு. கருணை கொண்டவன், கண்ணியமிக்கவன், கடமை உணர்ந்த தமிழின் செல்வன், உழைப்பை நம்பி உயர்ந்து நிற்கும் உன்னத மனிதன் எங்கள் தலைவன். ஒற்றுமை பாடம் உலகுக்கு சொல்லி உயிர்களில் நம்பிக்கை விதைத்து செல்லும். வீழ்ந்திட மாட்டான், விலகிட மாட்டான், வெற்றியின் பாதையில் நடந்திடுவான். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன்